குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. திருமணம் தடைபடக்கூடிய அம்சத்துல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ராகுகேது தோஷம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவா தெரிஞ்ச விஷயம்தான். ஆக்சுவலா ராகுகேது தோஷத்தை எப்படி பார்க்கணும், ராகுகேது தோஷம்னா என்ன, எல்லாத்துக்கும் பிரிவினையை கொடுக்குமா இல்லை யாருக்கு பிரிவினையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ராகுகேது தோஷம் அப்படின்னு சொல்லி ராகுகேது தோஷம் சொல்கிறாங்க, சர்ப்ப தோஷம் சொல்கிறாங்க, நாகதோஷம் சொல்கிறாங்க. இப்படி எந்த அமைப்புகள் இருந்தாலும் என்ன வார்த்தை சொன்னாலும் அது ராகுகேது தோஷம் நம்ம பொதுவாக எடுத்துக்கிடலாம். சரியா? ராகுகேது தோஷம்னா என்ன? ஃபர்ஸ்ட் பிறந்த ஜென்ம லக்னம் அங்க ராகு இருக்கலாம், 2ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், 7ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், அல்லது 8ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். எப்பவுமே ராகு எங்க நிக்குதோ அதுக்கு ஆப்போசிட்ல கேது வந்துருவார். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போ 1, 2, 7, 8 ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தா அது ராகு கேது தோஷம். ரைட்? இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல 1, 2, 7, 8 ராகு இருக்கு அல்லது கேது இருக்கு அப்படின்னு வைங்களேன். அப்போ ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல அதே மாதிரி 1, 2 அல்லது 7, 8 ராகுவோ கேதுவோ இருந்தா மட்டும் பொருத்தம் பார்க்கணும். இல்லைன்னா அந்த பொருத்தம் பார்க்கக்கூடாது, சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதி. ஸோ அப்படித்தான் திருமண பொருத்தத்துல ராகு கேதுவை வச்சு பார்க்கறாங்க. இன்னொன்று செவ்வாய் தோஷம்னு ஒன்று இருக்கு. செவ்வாய் தோஷத்தை பத்தி அடுத்த பதிவுல பார்க்கலாம். இப்போ ராகு கேதுக்கு பார்க்கலாம். அப்போ இப்படி இருந்தா ஒரு ஆண் ஜாதகத்துல 1, 2, 7, 8 ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா அதே மாதிரி அமைப்புள்ள ஒரு பெண்ணை தான் சேர்த்தணும். நட்சத்திர பொருத்தம் பார்த்து செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையான்னு பார்த்து, அதுக்கப்புறம் ராகுகேது தோஷம் இல்லையா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த படிநிலைக்கே போகிறோம். ஆக்சுவலாக அதோட முடிஞ்சு போகிறது கிடையாது. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்கு, அடுத்தடுத்து என்னென்ன தசா புத்திகள் வருது, அவர் தன்னுடைய வாழ்நாளில் அடுத்தடுத்து என்னத்தை அனுபவிக்க போறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே போல பெண்ணுடைய ஜாதகத்தில் அதையும் பார்க்கணும். 2 பேர்த்துக்கும் அப்போ கிரக ரீதியான பொருத்தங்கள் இருக்கா, நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம், ராகுகேது தோஷம் பார்க்குறோம், செவ்வாய் தோஷம் பார்க்குறோம். இது எல்லாம் தாண்டி தசா புத்தி அடுத்தடுத்த வாழ்நாளில் என்னென்னவெல்லாம் வருது, அதை கடந்து போகிறதுக்கு இந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணுமா, இல்லை பையனுடைய குணநலனத்துக்கு கிரகநிலைகளுக்கு இந்த பொண்ணினுடைய கிரகநிலைகள் ஒத்து போகுமா அப்படிங்கிறதான் பார்க்கணும். இதுதான் பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்குற ஒரு முறை. ஸோ அதில் ராகுகேதை வச்சுட்டு ஒரு பெரிய கேம் நடக்குது. என்னன்னா, ஒரு ஆணுடைய ஜாதகத்திலேயோ அல்லது பெண்ணுடைய ஜாதகத்திலேயோ 1, 2, 7, 8 ராகுகேது இல்லை அப்படின்னா அது ராகுகேது தோஷமே இல்லை. சப்போஸ் இருந்துருச்சுன்னா அதே அமைப்புள்ள வரனை தான் பார்க்கணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விதி. ஸோ இதை மட்டுமே மையமா வச்சுக்கிட்டு நிறைய நபர்களுக்கு, நிறைய நண்பர்களுக்கு, நிறைய தோழிகளுக்கு திருமணமாகாமையே தள்ளி போயிட்டு இருக்கு. ஸோ இது ராகுகேது தோஷத்தினுடைய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி தள்ளி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அது பாதிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பாதிக்காது. ராகுகேது பிரிவினையை கொடுத்துருமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்காது. ஏன் இந்த ராகுகேது 1, 2, 7, 8 இருந்ததுன்னா திருமண வாழ்க்கையில பஞ்சாயத்து பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, லக்னத்துல ராகு இருக்குது அல்லது 7ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னா, லக்னத்துல ராகு இருந்தா ஜாதகரே பிரிவாதக்காரர், யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு, அவரோட விருப்பத்துக்கு இருப்பாரு அப்படின்னு. 7ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படி இருக்கும். ரைட்? லக்னத்துல கேது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகருக்கு எதன் மீதுமே பற்று இருக்காது, தன்னைவே தான் பார்த்துக்க மாட்டாரு, அப்புறம் எப்படி தன்னை நம்பி வரக்கூடிய துணையை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். 7ஆம் இடத்துல இருந்தா வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படி அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்தது அப்படின்னா குடும்பத்துல கணவன் மனைவினா 2 பேரும் தான் இருக்கணும். இதுல 3வது மனசு உள்ள வந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் இதே தான் சொல்லுவாங்க, வாழ்க்கை துணையினுடைய பழக்க வழக்கங்கள்ல பிரச்சனை இருக்கு, அப்போ 3வது மனுஷன் உள்ள வந்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அம்சம். இதே 2ஆம் இடத்துல கேது இருக்குதுன்னு வைங்க, அப்போ குடும்பத்தின் மீது பற்று இருக்காது, வருமானத்தின் மீது பற்று இருக்காது, உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லையா, சம்பாதிக்கலைன்னா உன்னை எப்படி நான் பார்த்துக்கிறது. இப்போ பெண்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ அவங்களும் சேர்த்து சப்போர்ட் பண்ணலன்னா குடும்பம் 2 ஆயிடும், சம்பாத்தியம் இல்லாமல் குடும்ப வளர்ச்சி இருக்காது, குடும்பத்தில் பிரிவினை, கூட்டு குடும்பமாக இருந்தால் 2 பேரும் தனியாக தான் இருப்பாங்க, கூட்டு குடும்பத்திலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அம்சமெல்லாம் போயிட்டு இருக்கும். இதே 8ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம். ஸோ இதனாலதான் ராகுகேது இருக்கவங்களுக்கு ராகுகேது இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்த்துறோம்.
ஏன்னா பாம்பின்கால் பாம்பரியும், ராகுவும் கேதுவும் சர்ப்பம்னு சொல்றோம். பாம்பின்கால் பாம்பரியும், நீ எப்படி இருக்கிறியோ அது போல நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை மேனேஜ் பண்ணி போய்க்கும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான ரோல். ஆனா ஒரு ஆணுடைய ஜாதகத்துல ராகுகேது தோஷம் இருந்து அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்களை இணைக்கும் போது அவங்க சந்தோஷமா திருப்திகரமா வாழ்ந்துடுறாங்களா அப்படின்னு கேட்டா வாழ்றது கிடையாது. நிறைய இடங்கள்ல அது புரட்டலை கொடுத்துருது. சரி, ஒரு ஆணுடைய ஜாதகத்துல ராகுகேது தோஷம் இருக்குது, பெண்ணுடைய ஜாதகத்துல தோஷமே இல்லை, இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்தக்கூடாது ஆக்சுவலா, ஆனா சேர்த்துறோம், பொருத்தத்துல சேர்த்தும் போது அவங்களுக்கு அங்க பிரச்சனை வந்துருமா, அப்ப பிரிவினை கொடுத்துருமா? ஆக்சுவலா சேர்த்தவே கூடாது, ஆனா சேர்த்திட்டாங்க, ஒன்னா இருக்கிறாங்க, வாழ முடியாது அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது, அவங்க நல்லபடியா வாழ்றதும் உண்டு. அப்போ ஆக்சுவலா இந்த ராகு அல்லது கேது என்ன பஞ்சாயத்தை பண்ணுது, யாருக்கெல்லாம் பிரிவினை கொடுக்குது, யாருக்கெல்லாம் பிரிவினையை கொடுக்கல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சிம்பிளா முதல் படி அதுக்கு என்னன்னா, திருமணத்துக்கு அப்புறம் ராகுவோட திசையோ அல்லது கேதுவோட திசையோ வருதான்னு பார்க்கணும். அப்போ அந்த ராகுவினுடைய திசைனா 18 வருஷம் பிரிவினை இருந்தா என்ன பண்றது, முடிஞ்சு போச்சு. கேதுவோட வருஷம் 7 வருஷம், கேதுவோட தசை 7 வருஷம். அப்போ 7 வருஷத்துக்கு அந்த பிரச்சனைகளை கொடுத்ததுன்னா அப்பவும் முடியாது. 7 வருஷம் பொறுமையா இருந்து திருமண வாழ்க்கை கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு மனப்பக்குவம் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு இல்லை இல்லையா? ஓகே, முன்னாடியெல்லாம் இருந்தாங்க, ஆனா இப்ப இல்லை. சரி, இதுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு இதுதான் வழியா அப்படிதான் சேர்த்தலாமானா அப்படியும் கிடையாது. அப்படியே ராகுவோட திசையோ அல்லது கேதுவோட திசையோ வந்தாலும் அப்பவும் பிரிவினையை சந்திக்காத நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கோம். இப்போ ஆக்சுவலா ராகு என்ன பண்றாரு, கேது என்ன பண்றாரு அப்படிங்கிறத அந்த பதிவுல சொல்றோம். என்னன்னா, லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்து, லக்னத்திற்கு நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம், லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்து ராகுவினுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்கள்ல வேற எந்த கிரகமும் அமராமல் இருந்தால் அவருக்கு, அந்த ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம் நடந்தாலும் சரி, 10 கல்யாணம் வேணா பண்ணிக்கோ, ஆனா திருமண வாழ்க்கை அவங்களுக்கு திருப்திகரமா இருக்காது. ஒண்ணு அவங்களுக்கு ஆயுள் குறைபாடை கொடுத்துருது, இல்லைன்னா பிரிச்சு வெளியே கொண்டு வந்துடுது. 1 நாள்ல 2 நாள்ல 10 நாள்ல மாசத்துல ஒரே மாசத்துல பிரிவினை, 10 நாள்ல பிரிவினை, 2 நாள் தான் முன்ன அவர் கூட இருந்தாரு அதுக்கப்புறம் வந்தாச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கல்யாணமாயி 1 மாசம் 2 மாசம் 1 வருஷத்துக்குள்ள ஆளு முடிஞ்சு போயிடுது, ஆள் இல்லாம போயிடுது, அவர் இறந்துடுறாரு, அடுத்த கல்யாணத்துக்காக முயற்சி பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புகளுக்குள்ளெல்லாம் போயிடும். சரியா? அப்போ 7ஆம் இடத்துல ராகு இருந்து ராகுவினுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பிக்காது. நீங்க என்ன பொருத்தம் பார்த்தாலும் சரி. ரைட், ஓகே. இப்ப கேது 7ஆம் இடத்துல இருக்கு. அப்போ கேது 7ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லா புரிஞ்சுது, கேது 7ஆம் இடத்துல இருந்தாலும் அப்பவும் நம்ம என்ன சொல்றோம்னா, திருவாதிரை, சுவாதி, சதயத்துல எந்த கிரகமும் நிக்கல, எந்த கிரகமும் ராகுவினுடைய நட்சத்திரத்துல இல்ல, சாரம் வாங்கல அப்படின்னா அவர்களுக்கும் திருமண வாழ்க்கையில பெரிய பாதிப்பை கொடுத்துருது. பாருங்க, ராகுவோ கேதுவோ 7ஆம் இடத்துல இருந்து ராகுவினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கை சிறப்பிக்காது. அப்ப இவங்களுக்கு என்ன பண்றது, இவங்களும் நல்லா வாழ வைக்கணும் இல்லையா? என்ன பண்றது? இப்பதான் அந்த ராகு தோஷத்தினுடைய வீரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு அமைப்புள்ள இப்ப ஆண் ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு அல்லது கேது இருக்கு, ராகுவினுடைய நட்சத்திரங்கள்ல எந்த கிரகமுமே இல்லை அவருடைய ஜாதகத்துல அப்படின்னா வரக்கூடிய பெண்ணினுடைய ஜாதகத்திலையும் 7ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ நின்று ராகுவினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் அதை பொருத்தம் போடலாம், சூப்பரா இருப்பாங்க. இப்பதான் அந்த பாம்பின் கால் பாம்பரியும் அப்படிங்கிற விதி நம்மளுக்கு ஒத்து வரும். ரைட்டு. ஏன் இங்க ராகுவினுடைய நட்சத்திரத்தை மட்டும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு சூட்சமம் இருக்குது. என்னன்னு சொல்லிடுறேன். காலபுருஷனுக்கு காம திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசிகள் காம திரிகோண ராசிகள் காலபுருஷனுக்கு. அதில் உடைபடாத முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம் மட்டும்தான்.
காமத்திரிகோண ராசிகளில் உடைபடாத நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம். மிதுனத்துல திருவாதிரை, துலாத்துல சுவாதி, கும்பத்துல சதயம். இந்த 3 நட்சத்திரமும் காமத்திரிகோண ராசிகள்ல உடைபடாத நட்சத்திரங்கள் காலபுருஷனுக்கு. ஸோ அந்த நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்லாம இருந்து ராகுவோ கேதுவோ 7ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக அதுபோல ஒரு ஜாதக அமைக்கத்தான் பொருத்தம் போடணும். மற்றபடி ராகு கேது தோஷம் அப்படிங்கிறத பெரிய லெவலுக்கு நம்ம அதை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஜஸ்ட் ஒரு 20% அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மற்றபடி பெரிய லெவலுக்கு அது பாதிப்பை தர்றதில்லை. குறிப்பு தசாபுத்தி வராத பட்சத்தில். திருமணம் ஆனதுக்கப்புறம் ராகுவோ கேதுவோ தசை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுக்கணும். கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். யாருக்கெல்லாம் அந்த தசை வரும்? புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த திருமண காலகட்டங்களில் ராகு கேதுவினுடைய தசை வரலாம். முக்கியமாக ராகு தசை வரும். கேது தசை கூட பிரச்சனை இல்லை. திருமணத்துக்கு அப்புறம் கேது வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ராகு தசை வரும். கேதுவோட நட்சத்திரத்தில், புதனோட நட்சத்திரம் லாஸ்ட்ல பிறந்தா வரும். கேதுவோட நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம், ஈவன் சந்திர நட்சத்திரத்தில் பிறந்து கரெக்டாக அந்த 18-19 வயசு அந்த அமைப்புகள்லேயே வந்து ராகு வந்துடுவார் உள்ள. ஸோ இதைத்தான் நம்ம முக்கியமாக நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ ராகு கேது தோஷம்னா எல்லாத்தையும் அது பாதிச்சிடும், திருமண வாழ்க்கையை அவுட்டுன்னு சொல்லி எல்லா ஜாதகங்களையும் ஒதுக்க வேண்டாம். ராகு கேது தோஷத்தினால நிறைய நபர்களுக்கு, நிறைய நண்பர்களுக்கு திருமணமாகாமல் இருக்குது. இனிமேல் அது குறையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு ஒன்றை தெளிவாக இருந்துக்குங்க, ஒழிச்சுக்குங்க. மேலும் இது போல முக்கியமான சூட்சமங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளாக ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக பதிவு பண்ணிட்டு வர்றேன். ஆதரவு தாங்க. நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.